கருவேப்பிலை லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு நிலக்கடலை சேர்த்து வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து வறுத்து வேறு எடுத்துக்கலாம். 30 பாதாம் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா இறுக்கி பிடிச்சி 3 கைப்பிடி அளவு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு நெய் சேர்த்து சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, பூசணி விதை, பிளாக் சீடு 3 ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நெய்யில் வறுத்துக்கலாம். அடுத்தது தேங்காய், அரை மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு நிலக்கடலையை தோல்லாம் நீக்கி சேர்த்துருக்கேன். அடுத்தது பாதாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்தது நெய்யில் வறுத்த விதைகள்லாம் சேர்த்து தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ திராட்சை 1/4 கப்பு, பேரிச்சம்பழம் 25, கருப்பட்டி 1/4 கப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்து நெய் 1 டீஸ்பூன் விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய கருவேப்பிலை லட்டு ரெடி ஆயிடுச்சு.